அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஓம் நமச்சிவாய. 2 நாளைக்கு முன்னால் 7 சக்கரங்களுக்கான மந்திரங்கள் அப்படின்னு ஒரு காணொளி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். இந்த காணொளி மூலமாக நம்மளுடைய குண்டலினி சக்தியை எப்படி அதிகரிக்க செய்து நாம் இறைவனடி சேர்வது அப்படின்ற பற்றின விளக்கம்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இந்த குண்டலினி சக்தியை ஏன் நாம் அதிகரிக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் வேணும் இல்லையா? காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முதல் 3 சக்கரங்களான மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இந்த சக்கரங்கள் அதிகப்படியான வேலை செய்யும்போது தான் என்ற அகங்காரம் அழிந்து 4வது சக்கரமான அநாகதத்தை அடையும் பொழுது எல்லாம் அன்பால் எல்லாமாய் இருக்க நாம் செயல்பட ஆரம்பிப்போம். அப்பொழுதுதான் நமக்கு யார் மேலேயும் எந்த ஒரு கோபமும் தான் என்ற அகங்காரமும் இல்லாமல் அனைவரிடமும் அன்பு செலுத்துவோம். அப்படி ஒரு நிலை நமக்கு ஏற்படும். 5வது நிலையில் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்குருவோம். நமக்கு நம்மை பற்றின அறிவு மிக அதிகமாக ஏற்படும். அது விசுத்தி, அதாவது நம்மளுடைய குரல் வளையில் இருக்கக்கூடிய சக்தி மையத்தை அதிகரிப்பது. அந்த சக்தி மையத்தின் செயல்பாட்டை அதிகரிப்பதன் மூலமாக என்னாகும்னா, நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அடுத்தவர்களுக்கு, நம்மை போல் இருக்கும் மனித பிறவிகளுக்கு ஏதாவது சொல்லி அவர்களையும் நம்மை போல் உணரச் செய்ய வேண்டும் என்ற ஒரு பரந்த மனநிலை ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுதுதான் நிறைய சத்சங்கங்களும் நிறைய கருத்துகளும் அவர்கள் உணர்ந்த இறைநிலையை வெளிப்படுத்தும் விதமாக அதிகப்படியான விஷயங்களை அனைவருக்கும் எடுத்துரைப்பார்கள். இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலையான துரியம், அதாவது ஆக்ஞா அப்படின்ற நிலைக்கு மேல் எழும் பொழுது ஒரு மனிதன் அமைதியாகிறான். தன்னைத்தானே உணரும் நிலையை அடைய முற்படுகிறான். அப்படி முற்படும் பொழுது அவன் தனக்குள் இறைவனை உணர்கிறான். அந்த உணர்வை யாராலும் அடுத்தவர்களுக்கு எடுத்துரைக்க முடியாது. அப்படி ஒரு நிலை ஏற்படும். அதிலிருந்து துரியாதீத நிலை, அதாவது சகசிராரம் என்ற நிலையை அடையும் பொழுது அவர்கள் கடவுளோடு, இந்த பிரபஞ்சத்தோடு, இயற்கையோடு கலந்து விடுகிறார்கள். இதுதான் இந்த குண்டலினி யோகத்தின் இறுதி நிலை. ஸோ இந்த நிலையை அடைவதற்கு நாம் தொடர்ந்து இந்த மாதிரியான பயிற்சிகளை செய்ய வேண்டும். அதற்கு முதலில் 15 நிமிடம் தினமும் காலை மாலை என 2 வேளை தவறாமல் தியானம் செய்ய பழக வேண்டும். இந்த தியானம் செய்வது குறைந்தபட்சம் 1 மணி நேரம் தொடர்ந்து அமைதியான மனநிலை, எந்த சிந்தனையுமற்ற மனநிலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாம் வருவோம். அப்போது நாம் எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்ற நிலையே நமக்கு வராது. அதற்கு அடுத்தபடியாக இதற்கு முன்னால் போட்ட காணொளியில் நம்மளுடைய 7 சக்கரங்களின், அதாவது சக்தி மையங்களின்
செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடிய இசை வடிவிலான அதிர்வலைகள் கொண்ட காணொளி இருந்தது. அந்த காணொளியை நாம் கண்ணை மூடி அந்த அதிர்வலைகளை சிறு சிறு அதிர்வலைகளும் அந்தந்த சக்கரங்களில் அதிர்வு அடையுமாறு நாம் கவனித்து நம்மளுடைய சக்கரங்களின் சக்தி நிலைகளை அதிகரிக்க வேண்டும். இது தொடர்ந்து 48 நாட்கள் செய்யணும். அதாவது 15லிருந்து 30 நிமிடங்கள் காலை மாலை என இருவேளை தியானம் செய்து அதுக்கப்புறம் அந்த இசை வடிவிலான அதிர்வலைகளை செய்ய ஆரம்பித்து 48 நாள் அதை செய்யணும். இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் 2 நாட்களுக்கு முன்னால் பதிவேற்றம் செய்த சக்தி மையங்களுக்கான பீஜை மந்திரங்கள் கொண்ட காணொளி இருக்குது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, முழு கவனத்தோட அந்த முழு வீடியோவையும் பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது அதில் சில ஒலிகள் கிளம்புறது மாதிரி அங்கங்கே கிராஃபிக்கல் டிசைன்ஸ் மாதிரி அங்கங்கே அந்த ஒளி கிளம்புற மாதிரி அதிர்வடைகிற மாதிரி அந்த காணொளியில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து முழு கவனத்துடன் கவனிக்கும் பொழுது அந்தந்த சக்கரங்களுக்கான பீஜ மந்திரங்கள் ஒலிக்கும் பொழுது எந்த இடத்தில் நாம் அந்த ஒளியை அதிர்வடைய செய்ய வேண்டும் அப்படின்னு அந்தந்த நம்மளுடைய பாகங்களில் அது அதிர்வடையுமாறு அதில் காண்பிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய உடலிலும் உள்ள சக்கரத்தில் அது அதிர்வடையுமாறு நாம் கவனிக்க வேண்டும். பின் குண்டலினி ஆரோகணம் சொல்லும் பொழுது நம்மளுடைய அந்த சக்தி மையமானது முழுவதுமாக ஒரு தங்க நீர் அதில் நிறைந்து முழுவதும் தங்க நிறம் போல் ஆவது போல கவனிக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து அதை கவனித்து கொண்டே வர வேண்டும். இந்த காணொளி அதற்கு அடுத்த 48 நாட்கள் அதை செய்ய வேண்டும். இந்த தொடர்ந்து செய்யும் பொழுது உதாரணத்திற்கு ஒரு 30 நிமிடங்கள் தியானம், அந்த காணொளி ஒரு 40 நிமிடங்கள், இது ஒரு 40 நிமிடங்கள் என வைத்து கொண்டால் சராசரியாக ஒரு 1.5 மணி நேரம் நாம் நம்மளுடைய குண்டலினி பயிற்சியை செய்வதற்கான நேரம் எடுக்கும். இது காலை பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 முதல் 6 மணி வரை, அதே மாதிரி சாயங்காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்தோமேயானால் நம்முடைய குண்டலினி சக்தி மேலெழும்பி வருவதையும் நாம் புதுவிதமான ஞான அறிவை பெறுவதையும் நம்மளுடைய பேச்சில் ஏற்படும் மாற்றங்களையும் நாம் அடுத்தவர்களிடம் நடந்து கொள்ளும் விதத்தில் ஏற்படும் மாற்றங்களையும் நம்மால் உணர முடியும். நமக்கு கோபம் அல்லது அடுத்தவர்கள் மேல் ஒரு எண்ணம், ஒரு தவறான எண்ணம், இப்படி எதுவுமே வராது. அமைதியான மனநிலையில் இருப்போம். நமக்கே இன்னொருவர் துரோகம் செய்தாலோ அவர் செய்வது தவறு என்று தெரிந்தாலும் அவர் மேல் நமக்கு கோபம் வராது. அப்படி ஒரு நிலையை நாம் அடைய ஆரம்பிப்போம். நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படியே பலித்தமாகும். நாம் நடக்கப் போகிற விஷயத்தை நம்மால் உணர முடியும்.
ஒருவர் நம் எதிரே வந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் எந்த நோக்கத்தில் நம்மை நோக்கி வருகிறார் என்பதை நம்மால் உணர முடியும். இதை நாம் எந்த இடத்திலும் பிரயோகப்படுத்தக்கூடாது. இதை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. தொடர்ந்து பயிற்சி செய்து நாம் இறைவனுடன் ஒன்றர கலப்பதே நமது குறிக்கோளாக கொண்டு தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்து வர வேண்டும். இப்படி செய்தால் வெகு சீக்கிரம் குறைந்த கால அளவிலேயே நம்மால் இறைவனை உணர முடியும். இந்த கால அளவு அப்படின்றது நாம் எந்த அளவிற்கு ஒரு மன சிந்தனையுடன் வேறு எந்த உணர்ச்சி வசப்படாமலும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் முழு மனதுடன் எவ்வளவு ஆழமான நினைவுடன், எவ்வளவு ஆழமான பக்தியுடன், எவ்வளவு ஆழமான மனநிலையுடன் இதை செய்கிறோமோ அதை பொறுத்து இந்த காலம் என்பது வேறுபடும். ஒரு சிலருக்கு முன்னமே அவர்கள் இறைவனை உணர்ந்து விடுவார்கள். ஒருவர் 6 மாதமானாலும் அவர்களால் உணர முடியாது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் தங்கள் பயிற்சி செய்யும் முறையில் சில தவறுகள் இருப்பதாக நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு ஏற்படும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான அனுபவங்கள் ஏற்படுகிறது, ஏன் உங்களால் அதை முழுமையாக நிறைவு செய்ய முடியவில்லை என்று பல சந்தேகங்கள் ஏற்படலாம். அப்படி ஏற்படும் பட்சத்தில் அதை என்னுடன் பகிர்ந்து கொள்ள முற்படுங்கள். அதற்கான எனக்கு தெரிந்த வழிமுறைகளை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம்.